ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக நல்லா டேஸ்டியாக சூப்பரான மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி. இது வந்து 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு தடவை மட்டும் கழுவிடுங்க. கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும்போது இப்படி நல்லா சாஃப்ட் ஆயிரும். நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக உபரி அதிகமாகவும் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு கப் அளவுக்கு போட்டாலே நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு. மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச ஜவ்வரிசி கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை உருளைக்கிழங்கு. தோல் எடுத்துட்டு இதில் வந்து நல்லா துருவி இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய துருவலாகவே போட்டுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி துருவலாக துருவணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துருவலாகவே துருவி இதில் போட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசி கூட பச்சை உருளைக்கிழங்கு துருவலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக அரிசி மாவு சேர்க்குறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜவ்வரிசிலையும் உப்பு இல்லை, உருளைக்கிழங்குலையும் உப்பு நம்ம எதுவும் சேர்க்கறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வடை மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது. நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடை மாவு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஜவ்வரிசி வடைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வடை மாதிரி செஞ்சுக்கலாம், அல்லது ரவுண்டாக உருட்டி நம்ம வந்து பனியாரக்கல்லில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேங்க. அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து கையில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து உருட்டிட்டு கையில் வச்சு நடுவில் மட்டும் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நடு பக்கத்துலேயும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நடுவில் ஓட்டை போடுறோம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து வடைகள் எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம எடுத்த மாவுக்கு கிட்டத்தட்ட இப்படி பெருசு பெருசாக போடும்போதே கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 வடை கிட்ட வருங்க. நான் வந்து ஒரு 7 வடை மட்டும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டி வச்சுருக்க இந்த வடை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக வந்து திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உருளைக்கிழங்குடைய இந்த வாசனையும் அது பொரியும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் எல்லாமே நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இது வந்து எண்ணெயும் குடிக்காது. நம்ம திக்காக மாவு வந்து பிசைஞ்சிருக்கோம், அதனால் எண்ணெயும் குடிக்காது. இப்படி பாருங்கள், 2 சைடும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. வந்ததும் இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு டேஸ்டியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கெச்சப் இருந்துச்சுன்னா கெச்சப்போட சர்வ் பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல 2 சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. எண்ணெய் எதுவும் குடிக்காது. இப்போ ஒரு நிமிஷம் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க இன்னும் அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கலாம். ஒரு 4 வடைக்கிட்ட நம்ம போட்டுக்கலாம். நான் எதுக்காக இந்த மாதிரி அகலமான பேன் எடுத்திருக்கேன்னா, ஒரே டைம்லேயே ஒரு 4 கிட்ட போட்டுக்கலாம். அதுக்காக அகலமாக எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் குழியாக இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு.
நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது பொரிக்கும் போதே நல்ல வாசனை இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசியை ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி இது எல்லாமே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சுவையான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெளியில் நல்லா மொறுப்பாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி